அவன் நம்மளை விட பணக்காரன் அடிக்கும். பொருளாதாரம் என்பது நம்முடைய ஈமான். நான் சொல்றது நம்முடைய ஈமான். ஒருவர் தன்னுடைய தாயின் வயிற்றில் 40 நாட்கள் இஸ்பமாக இருப்பார். அடுத்த 40 நாட்கள் ஒரு அட்டை வடிவில் அவருடைய நிலை மாறும். அடுத்த 40 நாட்கள் சதை அவருடைய அந்த வடிவமாக அது மாறும். அடுத்த 40 நாட்களில் 4வது 40, அப்ப எத்தனை மாசம்? 4 மாதம், 120 நாள் உயிர் ஊதப்படும். 120 நாட்களுக்கு பிறகு வயிற்றில் இருக்கிற சிசுவுக்கு உயிர் ஊதப்படும். உயிர் ஊதப்படும் போது அவருடைய அஜலும் ரிஸ்கும் எழுதப்படும். நம்புறோமா? படிக்கிறோம். படிக்கிறது வேற, கேட்கிறது வேற, நம்புவது வேற. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களிடம் கேட்க வேண்டும், இதை நான் உண்மையாக நம்புகிறேன். உங்களுக்கு முன்னால் பஷீர் மௌலியும் நானும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லை, ஒருவர் இல்லைன்னு சொன்னா ஒன்று சொல்லுவோம், கண் தெரியாது சொல்லுவோம். அவங்க முன்னாடி யாரும் இல்லைன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? உனக்கு கண் தெரியாதுன்னு சொல்லுவோம். தெளிவா தெரியுது, 2 பேரும் உட்கார்ந்துட்டு. இதை விட தெளிவான ஒரு விஷயம்தான் குர்ஆனிலும் சுன்னாவிலும், சஹீஹான சுன்னாவிலும் சொல்லப்படுவது 100% உண்மை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீ உன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் போது உனக்குரிய ரிஸ்க் எழுதப்பட்டு விட்டது, உனக்குரிய அஜலும் எழுதப்பட்டு விட்டது. இன்னும் ஒரு ஹதீஸ் சொல்லுது, லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா. எந்த ஒரு உயிரும், எந்த ஒரு மனிதனும் அவனுக்கென்று எழுதப்பட்ட ரிஸ்கை இந்த உலகத்தில் பூரணமாக பெறாமல் அவன் மரணிக்கவே மாட்டான். அப்ப நமக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் நமக்கு கிடைக்குமா இல்லையா? கிடைக்கும். நீங்க வீட்டில் தொழில் செய்யாமல் நிம்மதியாக உங்களோட வீட்டில் ஒரு கார்டன், ஒரு சேரை போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் வரும். நீங்க ஒரு கோடீஸ்வரனாக வேண்டும் என்று ஆகுவீர்கள். இதுதான் ஈமான். கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் உங்களுடைய உடலில் வலிமை இருக்கும் போது தொழிற்சியா உட்கார்றது என்ன? ஹராம். 2 வேற வேற. கிடைக்கும் என்பது வேற, தொழில் செய்யாமல் இருப்பது என்பது வேறு. தொழில் செய்யாமல் இருக்கிறது ஹராம். ரிஸ்க் எழுதப்பட்ட ரிஸ்க் வரும். நீங்கள் தேடி போனாலும் வரும், தேடி போகாவிட்டாலும்